உதயகிருஷ்ணா அசல் நெய் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வை. வழங்குவோர் உதயகிருஷ்ணா அசல் நெய், தாய் வீட்டு பெருமை உதயகிருஷ்ணா அசல் நெய். உடன் வழங்குவோர் பிருத்வி இன்னர்வேர், பிருத்வி இன்னர்வேர்ஸ் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். இணைந்து வழங்குவோர் ரிப்போஸ் மேட்ரஸஸ், வேக் அப் டு ஃப்ரெஷ் ஐடியாஸ், ஹீலியோஸ் PNP கிரிப்டோ கரன்சி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி, சன்லாண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட், NAS 2 manufacturer of engine carbon cleaning and vehicle detailing, Astra hearing care, we help ears to hear, Lakshmi ceramics, digital wall tiles and floor tiles, திருமலா பால், தூய்மையின் ஆதாரம். சார், இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக, உங்கள்கிட்ட அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்காக இப்படியெல்லாம் வந்திருக்கும் பொழுது இங்க வந்திருக்க ரொம்ப யூனிக்கான 2 பேர் இருக்காங்க சார். கணேசன் அவர்கள், வணக்கம்ண்ணே. வணக்கம். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. சொல்லப்போனால் 4 தலைமுறைகளா நீங்க சொல்ற உங்களுடைய நண்பன் அந்த ஹார்மோனிய பெட்டியை செய்யறது தான் அவங்களுடைய தொழிலாவே வச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஹேண்ட்மேட் இந்த ஹார்மோனிய பெட்டிகள், அதாவது தன்னுடைய கைகளினாலேயே அந்த கலைநயமிக்க ஹார்மோனிய பெட்டிகள் செய்யறதுல இவங்க மட்டும்தான் இன்னும் இருக்காங்க, இன்னும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு அழகான ஹார்மோனிய பெட்டியை அவர் கிட்டத்தட்ட 1 மாசமா எஃபர்ட் போட்டு அதை செஞ்சு உயர்தர தேக்கு கொண்டு செஞ்சு அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அதை எப்படி செஞ்சீங்க? சார் மேலே எவ்வளோ அன்பு இருக்கு, அந்த அன்பு எப்படி அதில் வெளிப்பட்டுருக்கு, அதை நீங்களே சொல்லிடுங்க. 1 மாசமா இந்த ஹார்மோனியத்தை நம்ம ஐயாவுக்கு கொடுக்கணுன்ட்டு ரசித்து செஞ்சது. ஹார்மோனியம் வந்து நடிகர் நாடக சங்கத்துக்கு வேண்டி கால் ஹார்மோனியம், அதாவது நடிகர் நாடக சங்கத்துக்கு நாடகத்துக்கு வாசிக்கிறதுக்காக ட்ரிபிள் செட் ஹார்மோனியம், கால் ஹார்மோனியம், அதாவது காலால் மிதித்து வாசித்து 2 கை கொண்டு வாசித்து நாடகத்துக்கு அதுவும் நிறைய நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணே. ஸோ சார், உங்களுடைய நண்பனான அந்த ஹார்மோனியத்தில் இவங்களும் உங்களுக்கு ஒரு ஹார்மோனியத்தை பரிசாக வழங்கணும் அப்படின்றத இந்த இடத்துல பிளாக் ஷீப் ராஜபார்வையில் அது ஒரு நினைவு பரிசாக உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய இடத்துக்கே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. காலம் தெரியாமல் பழகலாம் விலகலாம் அனுதினமும். பூமாலையே தோள் சேரவா, இளைய மனது இணையும் பொழுது பளிங்கு நகம் சேர்த்ததே, நிலவரில் முகம் காட்டுதே, இனிக்கும் தேரே எனக்கு தாரே. பூவே இளைய பூவே வரம் தரும் வசந்தமே, முதல்ல இந்த சாங் செலெக்ஷனுக்கே வாழ்த்துக்கள்மா.
ரொம்ப பிரமாதமான சாங். இதெல்லாம் தான் பேரை வாங்கி கொடுக்குற சாங். ஸ்ரீலேகா மேடம், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ஐ ஆஸ்ட் எ கொஸ்டின் இளையராஜாட்ட கேட்டேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பனி அண்ட் ஹார்மனின்னு நான் இளையராஜாட்ட கேட்டேன். ஹார்மனி இல்லாமல் சிம்பனி கிடையாதுன்னாரு. அதே மாதிரி ஹார்மனி இல்லாமல் மனுஷனே கிடையாதுன்னாரு. என்ன வார்த்தை இல்லை, ஒரு சிம்பிள் ஒரு மியூசிக்கை பற்றி ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு விளக்கம் மியூசிக்லேயே பதில் சொல்கிறாரு பாருங்க. பூமாலையில் வந்து அது கவுண்டர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதான் ஸ்ரீலேகா மேடம் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அது கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணால் கூட கவுண்டர் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த பாட்டு ஷூட்டிங் போது ஒரு சம்பவம் நடந்தது. ஆக்சுவலாக முரளிக்கு ஷாட் வைக்கும் போதே அந்த ஓவர்லாப்லேயே அவ ஓடி வருவாள். அந்த மாதிரியே ஷாட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இது என்னங்க குறுக்கு மறுக்குமா ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்குங்க. இவர் எதையானு போட்டுறாரு, நம்மளுக்கு படம் எடுக்கிறதுக்குள்ள போதும். இளையராஜாவோட இசை ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியை காட்டினா கூட அர்த்தமுள்ளதாக இருக்கு. ரசனை ரொம்ப முக்கியங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். சில பேர் என்ன பண்ணாலும் செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தா நம்ம நல்லா நடிச்சோமா நடிக்கலையா ஒன்றுமே புரியாது பாருங்க. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரியே இருக்கும், புத்தர் மடத்தில் இருக்க மாதிரியே இந்த ரியாக்ஷன். என்ன கரெக்டா அரவிந்த்? நீங்க யாரையோ மனசுல வச்சு சொல்றீங்க. ஒன்னதான் மனசுல வச்சேன், வேற என்ன? இன்னையோட என் வேலையை நான் ராஜினாமா பண்றேன். அவங்கள இப்பவே ஒரு பாட்டு பாட சொல்லுங்க என்னோட படத்துல. இல்ல அதான் அந்த பக்கம் செட்டு தோசை மாதிரி உட்காந்துருக்காங்களா? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தோண்டுதே பவள மல்லி தோட்டம், நிறக விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கூச்சம், கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தடுக்கவா துடிக்கிறேன் நானே. ஆமா, நல்லா தவிப்பீங்க. ஏங்க ஏதோ பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடவில்லை, இந்த பக்கம் ரூட் விடுறீங்க. எங்க ஹீரோயினுங்க அவங்க சார் இந்த கடலோர கவிதைகள்லாம் சார். சரி, அப்பனா ஒரு முழு மீனை கொண்டு வரணும்னு சொன்னா விடுப்பீங்களா? ஆமா, மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு தடவை கேட்டுறாத, ஃபுட்டேஜ் வேஸ்ட் ஆகி தூக்கி போட்டு போறாங்க. இப்பொழுதே உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக கண்டு மகிழுங்கள்.